பிறந்த சிறந்த மொழிகளிலே சிறந்ததையே பிறந்த மொழியாக்கிய என் அன்னை தமிழுக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்றார் கவிமணி. அந்த மாதவத்தின் பயனாக இந்த மண்ணில் பிறந்தது. வீரத்தின் விளைநிலமாக, விவேகத்தின் பிறப்பிடமாக, விடுதலை போரின் விடிவெள்ளியாக திகழ்ந்த வீரமங்கை, ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய முதல் இந்திய பேரரசி வீரமங்கை வேலுநாச்சியாரை பற்றி பேசுவதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி செக்கந்தி முத்தத்தாள் நாச்சியாரின் மகளாக பிறந்து ஆண் வாரிசு போல வளர்க்கப்பட்டார் வேலுநாச்சியார். வாழ்வீச்சு, வில்வித்தை, குதிரையேச்சம் என பல போர்க்கள கலைகளையும் கற்றுக்கொண்டார். பல மொழிகளையும் கற்று அறிவின் கூர்மையை வளர்த்து கொண்டார். சிவகங்கை சீமையிலே ராணியாக அவர் வாழ்ந்த வாழ்க்கை வசந்தமாக இருக்கையில் காளையர் கோவில் போரில் கணவர் முத்துவடுகநாதரை ஆங்கிலேயர் படை நயவஞ்சமாக கொன்றது. சோகத்தில் துவண்டு விடவில்லை அந்த வீரமங்கை. கண்ணீரை துடைத்து அதை தனது நெஞ்சில் கனலாக மாற்றினார். ஆங்கிலேயரை என் மண்ணை விட்டு விரட்டும் வரை நான் ஓய மாட்டேன் என்று அவர் எடுத்த அந்த சபதம்தான் இந்திய விடுதலை வரலாற்றில் முதல் வீர சபதம். 8 ஆண்டுகள் தலைமறைவான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை ஓய்வுக்கான வாழ்க்கை அல்ல, அது ஒரு பெரும் போருக்கான திட்டமிடல். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி சுல்தான் ஹைதர் அலியிடம் உதவி கோரினார். உருது மொழியில் ஹைதர் அலியிடம் பேசிய அந்த உரையாடல் அவரின் பன்மொழி திறமையையும் ராஜதந்திரத்திற்கும் ஒரு சான்று. ஹைதர் அலியின் 5000 படை வீரர்களுடன் தன் படையையும் திரட்டி ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுத்தார். தன்னை வெள்ளையர்களிடம் காட்டி கொடுக்காமல் உயிரை விட்ட உடையாள் என்ற அந்த எளிய பெண்ணின் பெயரை தான் தன் பெண்கள் படைக்கு உடையாள் படை என பெயரிட்ட அந்த மாண்பு அவரின் ஈரமுள்ள இதயத்தை நமக்கு காட்டுகிறது. சிவகங்கையை மீட்டெடுக்கும் நாள் வந்தது. விஜயதசமி அன்று கோவிலுக்குள் பெண்கள் மட்டும் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தது. அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தினார். வேலுநாச்சியாரின் தளபதி குயிலி உடல் முழுவதும் நெய்யை தடவிக்கொண்டு தீயை வைத்துக்கொண்டு ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கில் குதித்தார். தன் உயிரை ஈந்து எதிரிகளின் ஆயுதத்தை அழித்தார். குயிலியின் தியாக நெருப்பில் ஆங்கிலேயரின் அகந்தை சாம்பலானது. வேலுநாச்சியாரின் வாள் சிவகங்கை கோட்டையில் வெற்றி கொடி நாட்டியது. சுல்தான் ஹைதர் அலி உதவியுடன் தளபதிகளான மருது சகோதரர்கள் மற்றும் குயிலி ஆகியோர் இணைந்து ஆங்கிலேயர் படையை வீழ்ச்சி அடைந்து சிவகங்கையை மீட்டெடுத்தனர். வேலுநாச்சியாரின் வீரமும் துணிச்சலும் எதிர்கால தலைமுறைக்கு என்றென்றும் எழுச்சியூட்டும் என்று